ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்களுக்கு திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? சில பேர் இந்த வீடியோவை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஏன்னா நமது வீடியோ ராசி பலன்கள் ஒரு நாள் முன்னதாகவே நம்ம பதிவிட்டு வருகிறோம். நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு நாள் முன்னதாகவே நமது ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம். நண்பர்களே, அந்த டவுட் சில பேருக்கு வரலாம், அதுக்காக சொல்லிட்டேன். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, உங்களது காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையும் பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலான் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நலனையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சித்தர்கள் வாக்கியம்படி அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இதை முயற்சித்து பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. 11 கூடிய விரயஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார். 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குங்க. ராகு, புதன், குரு, சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக உங்களுக்கு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கலாம் நண்பர்களே. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. எந்த செலவுகள் செய்யக்கூடாதவை, எதை தள்ளி போட்டால் பரவாயில்லை, எந்த செலவுகளை உடனே செஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரியான வகைப்படுத்தி உங்களது செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே ஆகும் நண்பர்களே. வரையை விட செலவு கூடும் நாளுங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகள் கிடைக்கும். சில பேர் அசைய சொத்துக்கள் வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இன்னைக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் உங்ககிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அது இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களால் முடியாத வாக்குறுதிகளை இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடாது நண்பர்களே. மற்றவங்க சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக நீங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாது. ஸோ நீங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் புதுசா பண லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சில வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடித்து அதன் மூலமாக உற்சாகம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்க உடல் தோற்ற பொலிவுல கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். தன்னம்பிக்கை மனசுல கண்டிப்பாக வேண்டும். அது இருந்தால் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நண்பர்களே. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆர்வம் உங்கள் துறையில் இன்னைக்கு ஏற்படும். உங்கள் விளையாட்டில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலே அமையும் நண்பர்களே. உங்கள் ஃபியூச்சர் குறித்த பிளானில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையுங்க. உங்களது மனக்குறந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு கணிக்க முடியாத மனநிலையில உங்க காதலர் இருப்பாருங்க. அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. ஸோ இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் டீசென்ட்டாக உங்களது மனக்குறந்த காதலருடன் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணி
தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் நண்பர்களே. உங்களது காதலர் சொல்றாருங்கிறதுக்காக நீங்கள் எதாவது தேவையில்லாத செலவுகளும் எதுவும் பண்ணிவிட வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள், கொஞ்சம் பொறுமையை கடைபிடியுங்கள். காதல் வாழ்க்கை விரைவிலேயே உங்களுக்கு சிறப்பாக இனிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வீட்டு சூழ்நிலையில ஏதாவது மாற்றங்கள் செய்றீங்க அப்படின்னா, இது இருக்கிற சூழ்நிலைகளை ஏற்கனவே நீங்க சிறப்பா யூஸ் பண்ணிட்டீங்களா? உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் என்ன? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தனிமை விரும்பியாக செயல்படுவீங்க. திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் நீங்கள் தனிமையை விரும்பக்கூடியவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. செலவுகள் மட்டும் கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு நாள். அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்க ஃபியூச்சர் குறித்த வேலைகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அலுவலக பணிகளில் உங்க வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க, நீங்கள் என்ன நினைச்சு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மகிழ்ச்சிகள் அதிகரிக்க குழந்தைகளோட அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ் கலராக உங்களுக்கு க்ரீன் கலர் அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி முழு பயன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 3 மூன்றாம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. உடல் தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களோட குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவது உங்களது மகிழ்ச்சிகளை அதிகரித்துக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உங்க ஃபியூச்சர் குறித்த விஷயங்கள் இன்றைய தினம் மனதில் நிறைய ஓடுங்க. அது குறித்த சில முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களும் கொடுத்து முடித்து ஒரு மன திருப்தி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நீங்கள் வர வேண்டிய கடன்களை வசூல் செய்யறதுனால இன்னும் மன திருப்தி அதிகமாகும். நினைத்த காரியங்களை நீங்கள் நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் திருப்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க தோற்ற பொலிவுல கொஞ்சம் மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். நீங்கள் அதை இன்றைய தினம் ரொம்ப ஆர்வமாக செயல்படுத்துவீங்க. மேலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் அதிக ஆர்வம் உண்டு. உங்க துறையிலும் அதிகமான ஆர்வம் அதிகரிக்குங்க. விளையாட்டு வீராங்கனைகள் உங்க விளையாட்டை அதிகமாக ரசித்து விளையாடக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. தன்னம்பிக்கை மனசுல இன்னைக்கு வேண்டும். அது இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.